அது ஃப்ரீஸா மாதிரியா இருக்குது பார்க்குறதுக்கு. எப்படி? ஆமாம் ஸ்ரீயன், இந்த வாட்டர் பார்க்குறதுக்கு ஃப்ரீஸ் ஆன மாதிரியே இருக்குது. வா, இது உண்மையா பொய்யா? வா, இது நம்ம ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மூலமா தெரிஞ்சுக்கலாம். என்ன பண்ணிட்டு இருக்கிற? லாரிக் ரைட்ல வந்துச்சு. வரியா, நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம். அது என்ன சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்னா, பலூன்லேருந்து வர வாட்டர் அப்படியே ஃப்ரீஸ் ஆகிற மாதிரியே இருக்கும். அது பேர் தான் லேமினார் ஃப்ளோன்னு சொல்லுவாங்க. சூப்பர், இப்பே பண்ணால ஜாலியாக இருக்கும். இப்போ நம்ம இந்த பலூனில் வாட்டரை ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த 2 பலூன்லையும் தண்ணி முடிச்சிட்டாச்சு. இப்போ நம்ம இந்த டேப்பை வந்து ஸ்கொயர் ஷேப்பில் வந்து ஒட்ட போகிறோம். இதில் டேப் போட்டு ஒட்டியாச்சு. நம்ம வந்து இந்த சென்டர் பாயிண்டில் நம்ம வந்து பின் பண்ண போகிறோம். இப்போ என் டர்ன். பாத்தியா ஸ்ரீயன், பலூன் வந்து ஃப்ரீஸ் ஆகிற மாதிரி. நெக்ஸ்ட் நீ ஸ்ரீயன். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வாட்டர் ஃப்ரீஸ் ஆன மாதிரி இருக்குது. இப்போ பார்க்கறதுக்கு வாட்டர் ஃப்ரீஸ் ஆன மாதிரியே இருக்குது. அதான் லேமினார் ஃப்ளோ. இப்போ பார்த்தீங்கன்னா வாட்டர் ஷேக் ஆகுது. அந்த இடம் மட்டும் டர்புலன்ட் ஃப்ளோ. லேமினார் ஃப்ளோ வரத்துக்கு டேப் தான் மேஜரான காரணம். அது சரியாக ஒட்டலைன்னா பலூன் இப்படி தான் பார்ப்போம். லேமினார் ஃப்ளோனா அதில் இருக்கிற மாலிக்யூல்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரே ஸ்ட்ரக்சரில் போகும். உள்ளே இருக்கிற நீர் மூலப்பொருட்கள் ஒரே பாதையில் போகிறதுனால லேமினார் ஃப்ளோ கிடைக்குது. டர்புலன்ட் ஃப்ளோவில் வெலாசிட்டி சேஞ்ச் ஆகுறதுனால மாலிக்யூல்ஸ் எல்லாம் ஏற்படுற ரேண்டம் சேஞ்ச்னால அதோட பாத் மாறுது. ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் ஏற்படுது.